தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளதால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, இருக்கும் கூட்டணி கூட பிரியலாம் என கூறியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமையும், இன்னும் காலம் இருக்கின்றது. கடைசி நேரத்தில் கூட கூட்டணி வரலாம், சேரலாம், இருக்கின்ற கூட்டணி கூட பிரியலாம். ஆனால் மக்கள் மன்றத்தை மட்டும் நம்பி மக்களை சந்திப்பதற்கு வந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் கட்சியை திமுக விழுங்க நினைப்பதாக பழனிசாமி கூறியது உண்மையாகி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியை தான் திமுக விழுங்க பார்க்கிறது என்பது இன்னைக்கு பொதுச்செயலர் எங்களுடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு நிதர்சனமான உண்மையாக கரூரில் ஒரு மாவட்ட மகளிர் அணி தலைவியை காங்கிரஸ் உள்ள இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் சொல்லி காங்கிரஸ் அந்த கூட்டணியில் பங்கேற்கிறது. ஆனால் காங்கிரஸ் மாவட்ட மகளிர் அணி தலைவியை இன்னைக்கு திமுக சேர்த்திருக்காங்க. அதுல நொந்து நூலாகி காங்கிரஸ் எடப்பாடி சொன்னது மாண்புமிகு எடப்பாடி அவர் சொன்னது மிக சரி. காங்கிரஸ் திமுக விழுங்கி கொண்டிருக்கின்றது சொன்னார்கள். அது இன்றைக்கு நேசமான உண்மையாக இருந்தது. எனவே காங்கிரஸ்காரர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் சரி. தன்னுடைய கட்சியுடைய ஒரு மாவட்ட தலைவர் இந்த ஆட்சியிலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். தலைநகர் சென்னையில ஆம்ஸ்டாங் என்பவர் பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டு அந்த வழக்கை கூட இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில இதையெல்லாம் கேட்கறதுக்கு துப்பில்லாத காங்கிரஸ் தலைவராக, சட்டமன்ற கட்சி தலைவராக மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகைக்கு அதிமுக எடப்பாடியாரை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை, யோகியதை இல்லை. அதிமுகவில் பல்வேறு பிரிவுகள் இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முயல்வதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள உதயகுமார் திமுகவையும் உதயநிதியையும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, புரட்சி தமிழையா எடப்பாடியார் மீது எந்த குற்றமும் குறையும் சொல்ல முடியாத நீங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு அணிகள் இருப்பதை போல இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பிரிவுகளாக இருப்பதாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியிலே நீங்கள் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே வருகிறீர்கள். முயற்சி செய்வதிலே நீங்கள் தொடர்ந்து தோல்விதான் உங்களுக்கு பரிசாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களை எதிர்ப்பதற்கு இந்தியாவிலே யாரும் தகுதியானவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை இன்றைக்கு தமிழக மக்களிடத்திலே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.